ஆமா, ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ ஆகாரத்துக்காக கவலைப்படுவானேன், உடைக்காக கவலைப்படுவானேன், காட்டு புஷ்பங்களை கவனித்து பார், ஆகாயத்து பட்சிகளை நீ கவனித்து பார், அவைகளை போஷிக்கிற தேவன் உன்னையும் போஷிப்பார், அவைகளை உடுத்துவிக்கிற தேவன் உன்னையும் உடுத்துவிப்பார். நீ கவலைப்பட வேண்டியது ஆகாரத்துக்காக அல்ல, உடைக்காக அல்ல, உன் ஆத்துமாவுக்காக கவலைப்பட்டு தேவனுடைய பாதத்தில் அமர்ந்தால் ஆத்துமா பிழைத்து வாழ்ந்தால் சரீரத்தை எளிதாய் ஆண்டவர் காப்பாற்றுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கான சுவிசேஷம் 8வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இன்னொரு வார்த்தையில கூட அதே சம்பவத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வாசிப்போம். லூக்கான சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 21வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை முதலாவது நீ கேட்கணும்னா அவரை சூழ்ந்து உட்காரணும். அல்லேலூயா. நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறனால தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீங்க. ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை முதலாவது கேட்கணும்னா நாம உட்காரணும். அல்லேலூயா. அவர் பாதத்தில் வந்து உட்கார்ந்தாதான் தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மாங்க செல்ல ஓப்பன் பண்ணி யூடியூப்ல வரக்கூடிய மெசேஜ், அந்த மெசேஜ், இந்த மெசேஜ், ஷார்ட் மெசேஜ், அந்த இதெல்லாம் கேட்கறதுனால உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்காது. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். வருகை நாளில சொல்லுவா, நீ யூடியூப்ல போய் பார்த்துட்டு, ஆமா அங்க போய் கேட்டுட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவருக்கு பாதத்துல உட்கார வேண்டிய நேரத்துல அவருக்கு பாதத்தில் வந்து உட்காரணும், அவருக்கு வார்த்தையை கேட்கணும், அதன்படி செய்யணும். அல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்டு அதன்படியே நாம் செய்கிற நேரத்தில் தான், அப்படி யார் செய்கிறார்களோ அதைத்தான் இயேசு சொல்கிறார், என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு வார்த்தையை கேட்டும் கூட அதன்படி செய்யாமல் போனாலும் கர்த்தர் நமக்கு சகோதரராய் இருக்க மாட்டார். தேவனுடைய வார்த்தையை கேளாமல் இருந்தாலும் அவர் நமக்கு சகோதரனாய் இருக்க மாட்டார். அவருடைய பாதத்தில் வந்து அவருடைய நாளில அவரை சூழ்ந்து நாம் உட்காராவிட்டாலும் அவர் நமக்கு சகோதரனாய் இருக்க மாட்டார். நம்முடைய இக்கட்டில் அவரை நோக்கி கூப்பிடுகிற நேரத்தில் அவர் செவி கொடுக்கவும் மாட்டார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பாதத்தில் அமருகிற அவருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் அவர் மூத்த சகோதரனாயிருந்து அவர்களுக்கு எல்லா காரியங்களையும் ஒத்தாசை பண்ணுகிறார், உதவி செய்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, கதறி அழுதிடுவே, நான் கதறி அழுதிடுவே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த அவருடைய பாதத்தில் அமர்வதுதான் நமக்கு ஆனந்தம். அதுல தான் ஒரு இளைப்பாறு, அதுல தான் சமாதானம். வசனோ இரவும் பகலோ வேத வசனோ தியானம் செய்திடுவே, நான் தியானம் செய்திடுவே. இயேசு பாதோ பாடல்ல மாத்திரமல்ல, ஜீவியத்துல, நம்முடைய ஜீவியத்துல, நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்துல
இயேசு பாதம் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் அமருவோம், அவரை சூழ்ந்திருவோம். கசந்தமாரா மதுரமாது, கசந்தமாரா மதுரமாது, எழுத்து அகந்திடுமே, கொடிய எழுத்து அகந்திடுமே. இயேசு பாதோ எனக்கு போது, இயேசு பாதோ எனக்கு போது. இந்த நாளு அவருடைய பாதத்தில் அமர்ந்தாலே ஒரு ஆனந்தத்தை தருகிறார், உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தை தருகிறார். காத்திருந்து பலனடைந்து, காத்திருந்து பலனடைந்து, கழுகு போல் பரப்பே, கழுகு போல் பரப்பே. இயேசு பாதோ எனக்கு போது, இயேசு பாதோ எனக்கு போது. இந்த நாளு ஆனந்தமே, இந்த நாளு ஆனந்தமே. வீட்டு எடுபடாத, இதுவே நம்மை விட்டு எடுபடாத நல்ல அவருடைய பாதத்தில் அமர்வதுதான் நமக்கு நல்ல பங்காய் இருக்கிறது. ஒரு நல்ல சகோதரனுடைய பாதத்தில் அமரும் பொழுது அவர் நமக்கு நல்ல பங்கை தந்து நடத்துகிறார். இயேசு பாதோ எனக்கு போது, இந்த நாளு ஆனந்தமே, இந்த நாளு ஆனந்தமே. எதை நினைத்து கலங்க மாட்டேன், எதை நினைத்து கலங்க மாட்டேன், என்று துதித்திடுவே, நான் என்று துதித்திடுவே. இயேசு பாதம், அவருடைய பாதம் ஒன்றே நமக்கு போதும், வேறொரு ஸ்தலம் நமக்கு வேண்டாம். நல்ல சகோதரருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். இந்த நல்ல சகோதரருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய மனமகிழ்வை பெற்றுக் கொள்ளுவோம். இந்த நல்ல சகோதரருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய பேரின்பத்தை நாம் அனுபவித்துக் கொள்ளுவோம். ஓ, அவர் நமக்கு நல்ல சகோதரர். அவரை சூழ்ந்து உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு அவர் நல்ல சகோதரர். அவருடைய குறைவை நிறைவாய் மாற்றுவார், அவருடைய தேவைகளை சந்திப்பார், அவருடைய வியாதிகளை குணமாக்குவார், அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார், அவர்களுக்கு அற்புதத்தை செய்வார், அவருடைய கண்ணீரை துடைப்பார், வேதனைகளை நீக்குவார், உள்ளத்தில் சமாதானத்தை தருவார். நல்ல சகோதரர் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலை அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, யாருக்கு இந்த இயேசு நல்ல சகோதரனாய் இருக்கிறார்? வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். அதே மார்க்கெழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம், மார்க்கெழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 35வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். மார்க்கெழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியுமாய் தாயுமாய் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களுக்கு தான் இந்த இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மூத்த சகோதரனாக இருந்து அந்த சகோதரனுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் எல்லா உதவிகளையும் கர்த்தர் செய்கிறார். அந்த குடும்பத்தில் அவர் மூத்த சகோதரனாக, சாதாரணமாக குடும்பத்தில் இருக்கிற மூத்த ஒரு சகோதரன் நல்ல ஒழுக்கமுள்ள தெய்வ பயமுள்ள சகோதரனாக இருந்தால்
பெற்றோரை நன்றாக கவனிப்பான். அவனுக்கு பின்பாதை அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த பிள்ளைகளுடைய நன்மை தீமை காரியங்களில் எல்லாம் என்ன செய்வான்? நின்று ஒத்தாசை பண்ணி எல்லாம் செய்து முடிப்பான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஸ்தோத்திரம் நல்ல சகோதரனாய், மூத்த சகோதரனாய் உங்களோடு உங்க குடும்பத்தில் இருக்க வேண்டுமானா நீங்க தேவனுடைய சித்தத்தை செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து அந்த சித்தத்தின்படி நீங்க நடந்தாதான், அந்த சித்தத்தின்படி நீங்க செயல்பட்டாதான் உங்க குடும்பத்துல இயேசு நல்ல சகோதரனாக இருந்து அந்த குடும்பத்தினுடைய எல்லா காரியங்களையும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் யார் யாருக்கு என்னென்ன காரியம் செய்யணுமோ, கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, அலைன்ஸை பார்த்து கொண்டு வரணுமா, ஸ்தோத்திரம் பேர் பார்க்கணுமா, ஸ்தோத்திரம் பண உதவி செய்யணுமா, என்னென்ன காரியத்தில் ஒத்தாசை பண்ணணுமோ இந்த மூத்த சகோதர குடும்பத்தில் இருந்து எல்லாம் கரெக்டாக செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 50வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய வேதம் வீதமாய் சொல்லுகிறது. வாசிப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுல இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்று சொல்கிறார். அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய சித்தம் செய்யணுமா? ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 7வது அதிகாரம் மத்தேயு 7:21 வாசித்து பார்த்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாதாம். ஸ்தோத்திரம். வசனத்தை வாசிப்போம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானை அல்லாமல் சும்மா என்ன நோக்கிட்டு அவன் சமயம் கிடைச்சா மட்டும், நேரம் கிடைச்சா மட்டும் எங்கேனையாவது போய் இருந்துக்கிட்டு கத்தாவே கத்தாவே எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, சோத்த தாருங்கப்பா, ஆமா அப்பா நான் உண்மை பார்க்கிறேன். அவரை தேட வேண்டிய நேரத்தில் நீ தேடலையே, அவருக்கு பாதத்தில் உட்கார வேண்டிய நேரத்தில் நீ உட்காரலையே, அவருக்கு சத்தம் கேட்க வேண்டிய நேரத்தில் நீ கேட்கலையே, நீ திறப்பில் நிற்க வேண்டிய நேரத்தில் நிற்கலையே. இப்போ உனக்கு இக்கட்டு வந்த உடனே போய் உட்கார்ந்துட்டு அப்பா நான் உண்மை பார்க்கிறேன். நீ எங்க இருந்துட்டு அப்பா உண்மை பார்க்கிறேன்னா அவர் உன்னை பார்க்கவே பார்க்க மாட்டார். ஏன்னா நீ அவருக்கு சித்தத்தின்படி செய்யல. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்களா, பரலோகத்துக்கு போக மாட்டாங்களாம் அப்படிப்பட்ட ஆத்துமா. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானை அல்லாமல் சும்மா என்ன நோக்கி நீ கிடைச்ச இடத்துல உன நேரம் கிடைச்சா மட்டும் ஆமா கத்தாவே கத்தாவே என்று சொல்லுவதனால அவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லி இயேசுவே தெளிவா சொல்லிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சித்தம் அறிந்து செயல்படணும். தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படணும். உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்லி. மழை பெய்கிற நேரத்துல தான் பானையை வைத்தா அந்த பானை நிரம்புமே தவிர மழை பெய்து முடிஞ்சு வெறிச்சு வெயில் அடிச்ச பிற்பாடு பானையை கொண்டு நீ வெளியில ஓவுக்கு முன்னால வச்சுக்கிட்டு ஐயோ தண்ணி இல்லை ஆண்டவரே எனக்கு தண்ணியை தாரும் மழையை தாரும் தண்ணி இல்லைன்னா மழை பெய்கிற நேரத்துல நீ எங்க போன? உனக்காக ஆண்டவர் மழையை விட்டாரே, உனக்கு தாகத்தை தீர்க்கும் சொல் மழையை விட்டார, நீ எங்க போன? அல்லேலூயா. இதே போலதான் உனக்கு ஆராதிப்பதற்கு ஒரு நேரத்தை ஆண்டவர் தந்தாரே, ஒரு நாளை தந்தாரே, திறப்பில நிற்பதற்கு ஒரு நாளையும் நேரத்தை உனக்கு தந்தாரே. அப்ப நீ எங்க போன? நீ எங்க போன? எல்லாம் ஓய்ந்த பிற்பாடு ஐயோ ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் சொன்னா எங்க உதவி செய்கிறது? இப்படி தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக சிலர் செயல்படுகிறனால
கிடைச்ச மீனிலையும் சில மீனை வழுவ விட்டுறாங்க. அல்லேலூயா. பிடிச்ச மீனிலும் சிலர் என்ன செய்கிறது? வழி போகிறது. நீ தேவ சித்தத்தை நீ ஒழுங்கா செய்தீன்னா உன் குடும்பத்துல நீ பிடிச்ச மீன் வழுகாது, அங்கதான் கிடக்கும், எங்கேயும் போகாது. அந்த கூடையை விட்டு எங்கேயும் போகாது. கூடையில தூக்கி போட்டா கூடையில தான் கிடக்கும். நீ தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக அநேக குடும்பங்களில் இருக்கிறதான பெற்றோர் விலகி போகிற நேரத்துல அவங்க குடும்பத்துல கர்த்தர் பிடிச்சு போட்ட மீனும் கிடக்கல, வழி போகுது. உலகத்துக்குள்ளால வழி போகிறது, பாவத்துக்குள்ளால வழி போகிறது, உலக சிநேகத்துக்குள்ளால வழி போற. அப்புறம் நின்னுட்டு ஐயோ அப்போ பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க, பாஸ்டர்மா ஜோம் பண்ணுங்க, மோச கூட்டத்துல எல்லாருமா சேர்ந்து ஜோம் பண்ணுங்க. செபமே ஆண்டவர் கேட்க மாட்டார். காரணம் நீதான். நீ தேவ சித்தத்தை அறிந்து செயல்படல. நீ ஆண்டோடைய சித்தத்தை அறிந்து நீ செயல்படல. ஆகையினால் தான் ஆண்டவர் பிடிச்சு கூடையில போட்ட பிற்பாடும் கூடை விட்டு அது நழி உலகத்துக்குள்ளே போகிறது. ஆண்டவரே அப்படிப்பட்ட குடும்பத்துல பாதுகாப்பாக நல்ல சகோதரனாக இருக்க மாட்டார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம் என்ன? பாவத்தை விட்டு மனம் திரும்புவது ஆண்டவருடைய சித்தம். ஒரு 12 வார்த்தை சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாவத்தை விட்டு மனம் திரும்புவது தேவனுடைய சித்தம். நாம் பரிசுத்தமாகுவது தேவனுடைய சித்தம். நாம் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். நாம் ஞானஸ்நானம் எடுப்பது தேவனுடைய சித்தம். நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால நிரப்பப்படுவது தேவனுடைய சித்தம். கர்த்தருடைய பரிசுத்த ஆராதனையில ஒழுங்கா வந்து அவருக்கு ஆராதனை செய்வது தேவனுடைய சித்தம். ஆராதனைன்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, உபவாச கூட்டத்தில் ஆனாலும், பைபிள் ஸ்டடியில் ஆனாலும் சரி, ஜெபத்தில் ஆனாலும் சரி, பரிசுத்த ஆராதனை ஆனாலும் சரி, எப்பொழுதெல்லாம் கர்த்தர் அவர்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரோ அதுல தெய்வ சமூகத்துல வந்து அமர்ந்து ஆராதிப்பதும் ஜெபிப்பதும் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய பந்தியில தவறாமல் பலந்து கொள்வதுதான், பங்கெடுப்பதுதான் தேவனுடைய சித்தம். சபையோடு ஐக்கியப்பட்டு இருப்பதுதான் தேவனுடைய சித்தம். சிலர் சபையோடு ஐக்கியப்பட்டு இருக்க மாட்டாங்க. ஏதோ ஆராதனைக்கு எப்போது ஒருக்கா வந்து தலையை காட்டுவாங்க, அவ்வளவுதான். இங்க காணிக்கப்பட வந்தா பார்த்துக்கலாம், இல்லைன்னா காணிக்கப்படுறதுக்கு வரமாட்டாங்க. வெளியில உட்கார்ந்துட்டு சபையோடு ஒரு ஐக்கியம் இல்லை, அவ்வளவுதான், போயிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆளு வந்ததா வரலையான்னு கூட சில நேரத்துல தெரியாது பாருங்க. அனக்கு இல்லாம செப வேளையில கள்ள வந்தது மாதிரி உட்கார்ந்துருப்பான். ஏன்னா எல்லாரும் கண்ணை மூடிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல நான் போயிடுவோம். ஒரு காலத்துல நான் ரட்சிக்கப்படாம பாவியா ஜீவிக்கிறதான அந்த நேரத்துல பாருங்க, எங்க அம்மா கூட வருவேன். எங்க அம்மா கூட வந்துட்டு என்ன செய்வேன்னா உள்ள வர மாட்டேன். அம்மா பாட்டு நடந்துட்டு இருக்கும் போது நேரம் உள்ள போயிடுவாங்க. நான் வெளியில நிற்பேன். எதுக்காக நிற்பேன்? எல்லாரும் கண்ணை மூடட்டு. அல்லேலூயா. என்னை யாரும் என்ன செய்திடக்கூடாது, பாத்திரக்கூடாது, எல்லாரும் கண்ணை மூடட்டு என்று சொல்லி வெளியிலே காத்து நிற்பேன். ஸ்தோத்திரம். எல்லாரும் இப்ப முழங்கால் படியிடுவோமாக, செபிப்போமாகன்னு சொல்லும் போது எல்லாரும் முழங்கால் படியிட்டு கண்ணை மூடுவாங்களே, அந்த நேரத்தில் அந்த முழங்காலுக்கு மேலோடி சாடி ஓடுவேன். ஏன்னா இங்க நம்ம ஜெபிக்கிறது மாதிரி அங்க ரொம்ப நேரம் ஜெபிக்க மாட்டாங்க. 1 செகண்ட் 2 செகண்ட் அதுக்குள்ள போய் உட்கார்ந்துடணுமே. அப்ப தெரியாத, நான் வந்தது தெரியாது. ஸ்தோத்திரம். கள்ளனை போலதான் இருந்தேன். எப்போ? இயேசு என் உள்ளத்தில் இல்லாத நேரத்துல, பாவத்தை விட்டு மனம் திரும்பாத நேரத்துல, தேவனுடைய சபையில வரும்போது கள்ளனை போலதான் வந்தேன். பாசு பாத்திரக்கூடாது, மற்றவங்க பாத்திரக்கூடாதுன்னு சொல்லி ஒளிச்சு நின்றுட்டு ஜெப நேரத்துல தான் வந்தேன். இங்கேயும் சில ஆண்கள் அப்படிதான் வராங்க. நல்ல வாய்ப்பு வந்து கீழே நின்றுடுவாங்க. ஆமா, காணிக்க எல்லாம் போட்டு எல்லாரும் செபிப்போம், முழங்கால் படியிடுவோம் நேரத்துல படபட உள்ள வராங்க. இந்த கள்ள வேஷம் எல்லாம் நமக்கு வேண்டாம். கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு நம்ம உள்ளத்துல இருந்தா, ஆமா, எங்க பாட்டு நடந்தாலும், ஜெபம் நடந்தாலும், பிரசங்கம் நடந்தாலும் கையில வேதத்தை கொண்டு தைரியமாக வந்து உட்காருவோம். அல்லேலூயா. பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் தைரியமாக தெய்வ சமூகத்துல வருவோம். பாவம் உள்ள இருந்தா தெய்வ சமூகத்துல வருவதற்கு தைரியம் வராது. அந்த பாவம் பயத்தை உண்டாக்கும். தெய்வ சமூகத்துல வரும்போது அவங்களுக்கு பயத்தை உண்டாக்கும், நடுக்கத்தை உண்டாக்கும். உள்ள வர்றதுக்கு மனம் வராது. ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம்
சபையோடு நாம் ஐக்கியப்பட்டு இருப்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஸ்தோத்திரம். சபையோடு ஐக்கியப்பட்டு சபைக்கு அடங்கி இருப்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் கர்த்தர் நமக்கு தந்த எல்லாவற்றிலும் 10 கர்த்தருக்காக கொடுப்பது அது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. யாவரோடும் ஐக்கியமாய் நாம் இருப்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எப்பொழுதும் வேதம் வாசித்து ஜெபிப்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றிலும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? சத்தமாய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில், கர்த்தாவே உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய சித்தத்தை நான் செய்யணும்ப்பா. ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்தை செய்யும்படியான கிருபையை கர்த்தர் எனக்கு தந்தரலும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில், கர்த்தாவே நம்முடைய சித்தத்திற்கு மாறாக நான் செயல்படக்கூடாது ராஜா. உம்முடைய சித்தத்தை நான் சரியாக செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி எல்லாரும் ஒரு நிமிடம் நம்முடைய வலதுகரத்தை இருந்த இடத்திலே வலதுகரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை அறிந்து நான் செயல்படணும். நீ எனக்கு நல்ல சகோதரனாக இருந்து, என் குடும்பத்தில் எனக்கு மூத்த சகோதரனாக இருந்து, எனக்கு செய்ய வேண்டிய நன்மையெல்லாம், என் குடும்பத்தில் செய்ய வேண்டிய நன்மையெல்லாம், என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய நன்மையெல்லாம் அந்தந்த வேளையில், ஆண்டவர் அந்தந்த நேரத்தில் நீர் எனக்கு செய்ய வேண்டுமானா நீர் எனக்கு நல்ல சகோதரனாக இருக்கணும்ப்பா. என் குடும்பத்தில் நீர் எனக்கு ஒரு நல்ல சகோதரனாக இருந்து ஆண்டவர் செய்யுங்க. நான் உம்முடைய சித்தத்தின்படியே செய்ய எனக்கு கிருபை தாரும். உம்முடைய சித்தத்தின்படியே செய்வதற்கு, உம்முடைய சித்தத்தின்படியே வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேட்போமா? கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தரும்படியாக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே, நீ நித்தம் என்னை உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே, நீ நித்தம் என்னை எந்தன் சித்தம் போலே வேண்டாம் என் பிதாவே, என் இயேசுவே, எந்தன் சித்தம் போலே வேண்டாம் என் பிதாவே, என் இயேசுவே, எந்தன் சித்தம் போலே வேண்டாம் என் பிதாவே, என் இயேசுவே. இன்பமான வாழ்க்கை வேண்டு, இனிய செல்வ சீரு வேண்டு, இன்பமான வாழ்க்கை வேண்டு, இனிய செல்வ சீரு வேண்டு, துன்பமற்ற சுகமோ வேண்டே, நின் தொண்டு செய்யும் நாடியே, துன்பமற்ற சுகமும் வேண்டே, நின் தொண்டு செய்யும் நாடியே, உந்தன் சித்தம் போல் நடத்து கர்த்தாவே, நீ நித்தம் என்னை சொல்லுவோம். உந்தன் சித்தம் போல் நடத்து. அப்பா, உம்முடைய சித்தத்தின்படியே என்னை நடத்தும் என்று சொல்லி ஜெபிப்போம். எந்தன் சித்தம் போலே வேண்டாம் என் பிதாவே, என் இயேசுவே, எந்தன் சித்தம் போலே வேண்டாம் என் பிதாவே, என் இயேசுவே, எந்தன் சித்தம் போலே வேண்டாம் என் பிதாவே, என் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். பாருங்க, பக்தர்கள் கூட எப்படிதான் பாடியிருக்கிறாங்க, என் சித்தம் வேண்டவே வேண்டாப்பா, உம்முடைய சித்தம் போல என்னை நடத்தும். அல்லேலூயா. எனக்கு சித்தம் ஒன்றும் வேண்டாம், என்னை குறித்து உம்முடைய சித்தம் என்னவோ அப்படியே என்னை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்து அவர்கள் பாடியிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்தா அவர் நமக்கு சகோதரனாய், நம்முடைய குடும்பத்தில் நமக்கு மூத்த சகோதரனாக இருந்து நம்முடைய குடும்பத்தை நடத்துவார். பரலோகத்தில் இருக்கிற அவருடைய பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்தா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற பாக்கியத்தையும் இந்த சகோதரன் நமக்கு தருவார். அல்லேலூயா. அவருக்கு சித்தம் ஒன்று, நம்முடைய சித்தம் ஒன்று. அவர் நினைக்கிற போல, அவர் சொல்லுகிறது போல என்னால் ஜீவிக்க முடியாது. எனக்கு குடும்பம் இருக்குது, சில நேரங்களில் சிலர் எனக்கு புருஷன் இருக்குது, எனக்கு ஸ்தோத்திரம், சிலருக்கு எனக்கு பெற்றோர் இருக்கிறது. அவங்கெல்லாம் அப்படி சொல்லும்போது நான் தேவனுடைய சித்தத்தை எப்படி நான் நிறைவேற்ற முடியும் என்று சொன்னா, கர்த்தரும் ஸ்தோத்திரனுடைய வாழ்க்கையில் சகோதரனாக இருந்து உடைய காரியத்தில் ஒன்று செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். நாம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு வைராக்கியமாய் துடிக்கிற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களையும் இந்த நல்ல சகோதரன், மூத்த சகோதரன் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மூன்றாவதாக என்ன ஒரு வார்த்தையை ஸ்தோத்திர வேகமாக நாம் தியானிக்க போகிறோம். இது ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. வேதம் என்ன சொல்கிறது? ஸ்தோத்திர வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், எபிரேயர்கள் நிருபம் 2வது அதிகாரம், எபிரேயர் 2 அதனுடைய 11வது வேத வசனத்தை நாம் வேகமாய் வாசிப்போம். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல சகோதரனாக இருந்து கர்த்தர் நம்மை நடத்த வேண்டுமானா நாம் என்ன செய்யணும்? இது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். வாசிப்போம். எபிரேயர்கள் நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 11வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். எப்படி எனில், பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். ஸ்தோத்திரம். ஏனெனில் பரிசுத்தம் செய்கிறவரும், பரிசுத்தம் செய்கிறது யாரு? கர்த்தர் தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். அல்லேலூயா. நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய நல்ல சகோதரன், அவர் நம்மை பரிசுத்தம் செய்கிற தேவன். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இதன் நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லையாம். அல்லேலூயா. பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் எப்படி இருக்கிறார்களாம்? ஒருவராலே உண்டாயிருக்கிறார்களாம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள். அந்த கிறிஸ்து என்கிற ஒரே சகோதரனால நாம் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள். அப்படியானா அவர் நமக்கு சகோதரனாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை அவர் பரிசுத்தமா பாதுகாக்கணும்னா அந்த பரிசுத்தம் செய்கிற சகோதரனுக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவருக்கு சமூகத்தில் ஜெபிக்கிற நேரத்தில் சில பாவத்திலேருந்து விட முடியலையா, அசுத்தத்தில் விட முடியலையா, கண்ணின் காட்சியிலேருந்து விட முடியலையா, சிற்றின்பத்திலேருந்து உங்களால் விட முடியலையா? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சமூகத்தில் சொல்லி ஜெபிங்க. எப்படி? உங்களுக்கு ஒரு நல்ல சகோதரன் இருக்கிறார்ல, நம்மளை பரிசுத்தம் பண்ணுகிற சகோதரன். அவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே, என்ன செய்தாயிலும் என் ஜீவியத்தை நீ பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா. என்ன செய்தா நான் பரிசுத்தமாகுவேன்? என்ன செய்தா என் ஜீவியம் பரிசுத்தமாகும்? என்ன செய்தா என் கண்கள் பரிசுத்தமாகும்? என்ன செய்தா என் நாவு பரிசுத்தமாகும்? என்ன செய்தா என் இருதயம் பரிசுத்தமாகும்? என்ன செய்தா என் நினைவுகள் பரிசுத்தமாகும்? ஆண்டவரே, நீர் என்ன செய்தா என் வாழ்க்கை பரிசுத்தமாய் உமக்கு பிரியமாய் மாறுமோ? அப்படி அந்த பாதையில நடப்பதற்கு என்னை விட்டு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சித்தத்தின்படி என்னை என்ன செய்யணுமோ செய்து எப்படியாயிலும் என்னை பரிசுத்தமாக்கும்
இருக்கும்னு சொன்னா, அவர் எங்க தொடணுமோ அங்க தொட்டு இச்சையை எடுத்து போடுவார். அவர் எங்க தொடணுமோ அங்க தொட்டு அந்த ஆசையை எடுத்து போடுவார். அவர் தொட வேண்டிய இடத்துல தொட்டுட்டா உன் கண்ணு சுத்தமாயிரும். அவர் தொட வேண்டிய இடத்துல தொட்டுட்டா ஸ்தோத்திரம் இருதயம் சுத்தமாயிரும். அவர் தொட வேண்டிய இடத்துல தொட்டுட்டா உன் சிந்தனை சுத்தமா மாறிடும். அவர் தொட வேண்டிய இடத்துல தொட்டுட்டா இனி உனக்கு மாம்சத்துக்கு மேல இச்சை வராது. அல்லேலூயா. உனக்கு சிற்றின்பத்துக்கு மேல உனக்கு எண்ணம் வராது, ஆசை வராது. நீ பாவம் செய்ய மாட்ட. ஏன்னு சொன்னால் அவர் பரிசுத்தம் செய்கிற ஒரு நல்ல சகோதரன். அவருக்கு நீ விட்டு கொடு. யார் இப்படி நீர் என்ன செய்தாயிலும் என் ஜீவியத்தை நீ பரிசுத்தமாக்கும் சொல்லி விட்டு கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் கிறிஸ்துவுக்கு என்பதாக சகோதரர்களாயிருக்கிறார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்தில் ஒரு மூத்த சகோதரன் ஒழுக்கமான சகோதரனா இருந்தா இளைய சகோதரன் அவன் நல்லா தண்ணி அடிச்சுட்டு வாரான்னா கண்டிப்பான். அவன் வேசித்தனம் பண்ணிட்டு வாரான்னா கண்டிப்பான். அவன் லவ்லிய பெண்ணோட சுத்திட்டு இருக்கிறான்னா அந்த மூத்த சகோதரன் அந்த அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை, அவன் கண்டிப்பான். மூத்தவன் எப்படி இளையவன் பாவத்தில் ஜீவிக்கும் பொழுது அவனை கண்டித்து திருத்த வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறானோ இதே போலதான் நமக்கு இருக்கிற ஒரு மூத்த சகோதரன் இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தமுள்ள சகோதரன். அவர் பரிசுத்தமுள்ள சகோதரர். நாம பாவத்துல பிறந்து பாவத்துல வாழ்ந்தவர்கள். அவர் பரிசுத்தம் செய்வதற்கு இந்த சகோதரருடைய கருத்துல என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஆண்டவரே நீ பரிசுத்தம் செய்ய உம்முடைய கருத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டா கர்த்தர் சொல்கிறார், நீதான் எனக்கு உண்மையான சகோதரன், நீதான் எனக்கு உண்மையான சகோதரி என்று சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது இவர்களை தன் சகோதரர் என்று சொல்லுவதற்கு அவர் வெட்கப்படவில்லையா. பிறந்தவங்க எல்லாம் பரிசுத்தத்தில் வாழ்ந்ததில்லை. பிறக்கும் போதே மனுஷன் பாவத்தில் பிறக்கிறான், பாவத்தில் வாழ்கிறான். ஸ்தோத்திரம். ஆனா எப்போ அவன் பரிசுத்தம் அடைகிறான், எப்போ அவனை இந்த பரிசுத்தமாக்குகிறார்னா அவருடைய கரத்துல பரிசுத்தம் செய்வதற்கு விட்டு கொடுக்கிறாங்க. பாருங்க, விட்டு கொடுக்கணும். சிலர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. விட்டு கொடுக்காதவங்களும் ஆண்டவர் பரிசுத்தம் செய்யவே முடியாது. தலைகளை நின்னாலும் முடியாது. விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. விட்டு கொடுக்கணும். ஆண்டவருக்கு சமூகத்தில் விட்டு கொடுக்கணும். நீ என்ன செய்தாலும் என் ஜீவியத்தை சுத்திகரியும், பரிசுத்தமாக்க ஆண்டவரே. அந்த இச்சையான எண்ணத்தை எடுத்து போடும், இச்சையான பார்வையை எடுத்து போடும், இச்சையான பேச்சுகளை எடுத்து போடும். அதுக்கு நீ என்ன செய்யணும் அதை செய்யணும்னா அவர் என்ன செய்யணும்னா அவருக்கு தெரியும், இந்த மூத்த சகோதரனுக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு தெரியும் என்ன செய்தா இந்த ஆசை மறையும், என்ன செய்தா இந்த சிற்றின்பம் மறையும், என்ன செய்தா இந்த இச்சை மறையும் என்பது இந்த சகோதரனுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. அப்படி பாவத்துல பிறந்து பாவத்துல வாழ்ந்த ஒரு மனுஷன் என்ன பரிசுத்தம் பண்ணுங்கப்பா, என்ன பரிசுத்தம் செய்யுங்க, எனக்கு இந்த பாவம் வேண்டாம், இதை நான் வெறுக்கிறேன், இந்த அசுத்தம் எனக்கு வேண்டாம் நான் வெறுக்கிறேன், இந்த வேசித்தன வாழ்க்கை எனக்கு வேண்டாம் வெறுக்கிறேன், இந்த இச்சை எனக்கு வேண்டாம், இந்த சிற்றின்மை எனக்கு வேண்டாம் நான் வெறுக்கிறப்பா, நீங்க என்ன பரிசுத்தம் செய்யுங்க, உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற, நீ என்ன செய்தாலும் என்ன பரிசுத்தம் செய்யுன்னு சொன்னா கர்த்தர் சொல்ல அப்படி ஒப்பு கொடுக்கிறார்களே அவர்களை சகோதரர் என்று சொல்லுவதற்கும் கர்த்தர் வெட்கப்படவே இல்லைன்னு சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை நான் சகோதரன் சொல்லி வைக்கப்படலை. ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படி ஒப்பு கொடுக்கிற நேரத்தில் அவர்களை அவர்கள் இன்னும் பரிசுத்தமா ஆகலை, ஒப்பு கொடுத்துருக்கிறாங்க. ஆனால் அவர்களை சகோதரர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாராம். ஸ்தோத்திரம். சொல்லுகிறவ அவர்களை பரிசுத்தமாக்காமல் இருப்பாரோ கர்த்தர் கட்டாயம் அவர்களை பரிசுத்தமாக்குகிறார். அல்லேலூயா. அப்பொழுது அவருடைய ஜீவியங்கள் பரிசுத்தமாகிறது, பார்வை சுத்தமாகிறது. ஸ்தோத்திரம். அவருடைய சிந்தனை சுத்தமாகிறது, பேச்சு சுத்தமாகிறது. ஸ்தோத்திரம். எண்ணங்கள் சுத்தமாகிறது, நடக்கைகள் சுத்தமாகிறது, அவருடைய செயல்கள் எல்லாமே சுத்தமாய் மாறுகிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்பொழுது நம்மை பரிசுத்தமாக்குகிறார். ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? நமக்கு ஒரு நல்ல சகோதரன் இருக்கிறார், நல்ல ஒரு சகோதரன் இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டுடைய சமூகத்தில் இயேசுவே ஸ்தோத்திரப்பா, பரிசுத்தம் செய்கிற சகோதரனுடைய கரத்தில் என்ன ஒப்பு கொடுக்கிற இயேசுவே, பரிசுத்தம் செய்கிற சகோதரனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா, என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி எல்லாரும் செபிங்க செபிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்க. எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் எனக்கு ஒரு நல்ல சகோதரன் இருக்கிறீரு, நல்ல சகோதரன் இருக்கிறீரு. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்ய எனக்கு கிருபை தாரு. உம்முடைய பாதம் அமர்வதற்கு எனக்கு கிருபை தாரு. உம்முடைய பாதத்தில் நான் அமரனப்பா, உம்முடைய சித்தத்தை நான் செய்யணும் ராஜா. நான் பரிசுத்தத்தை வாஞ்சித்து பரிசுத்தப்படுத்துகிறவருடைய கரத்தில் என்ன ஒப்பு கொடுக்கணும் ராஜா. ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல சகோதரர் இருக்கிற, உம்முடைய பாதத்தில் அமருவதற்கு நல்ல ஆண்டவரே பரிசுத்த சகோதரன் இருக்கிறீர். ஆண்டவரே, நல்ல பங்கை தருகிற ஒரு சகோதரன் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உம்முடைய சித்தத்தை செய்யும் பொழுது என் வாழ்க்கையினுடைய சித்தங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஒரு நல்ல சகோதரன் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் பரிசுத்தத்தை வாஞ்சித்து உம்முடைய கரத்தில் தரும் பொழுது என்னை பரிசுத்தம் செய்வதற்கு ஒரு நல்ல சகோதரன் இருக்கிறீர். என்னை தூய்மையாக்க, என்னை சுத்திகரியும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாழ்க்கையை அவர் தூய்மையாக்குவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய நன்மைகளை எல்லாம் மூத்த சகோதரனாய் இருந்து செய்வதற்கு இயேசு போதுமானவராயிருக்கிறார். இயேசு போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு போதுமே, எனக்கு போதுமே. இயேசு போதுமே, எனக்கு போதுமே. இயேசு கைவிடா, உன்னை கைவிடா. இயேசு கைவிடா, உன்னை கைவிடா. இன்று கைவிடா, இன்று கைவிடா, என்று கைவிடா, என்று கைவிடா. இயேசு போதுமே, எனக்கு போதுமே. இயேசு போதுமே, எனக்கு போதுமே. இயேசு வல்லவர், எனக்கு வல்லவர். இயேசு இந்த சகோதரன் வல்லவர், நமக்கு அவர் வல்லவராயிருக்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். இங்கு வல்லவர், இங்கு வல்லவர், இங்கு வல்லவர், இங்கு வல்லவர். இயேசு போது. எல்லாரும் பாடுவோம். இந்த சகோதரனால செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. ஓ, பூமியில உடன் பிறந்த சகோதரனால அநேக காரியங்களை செய்ய முடியாது. ஆனா இந்த இயேசுவாய சகோதரனால நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. அவர் வல்லவர். இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர். இயேசு நல்லவர். உலகத்தின் சகோதரனை பார்க்கலும், உடன் பிறந்த சகோதரனை பார்க்கலும் இந்த இயேசு நல்லவர். இந்த சகோதரன் நல்லவர். இங்கு நல்லவர், இங்கு நல்லவர், இங்கு நல்லவர். இயேசு போதுமே. எல்லார் கரங்களை தட்டி எனக்கு இயேசு போதும், இந்த நல்ல சகோதரன் எனக்கு போதும் என்று சொல்லு. எனக்கு போதுமே. இயேசு வாழ்கின்றார், எம்மில் வாழ்கின்றார். இயேசு வாழ்கின்றார், எம்மில் வாழ்கின்றார். வாழ்கின்றார்.
இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் மரித்து போனவர் அல்ல, மரித்து உயிர் தெழுந்த சகோதரர், இன்னும் ஜீவிக்கிற சகோதரர், நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்வதற்கு வல்லமை உள்ள சகோதரர். அவர் போதும், இந்த சகோதரர் போதும், இந்த மூத்த சகோதரர் நமக்கு போதும். போதுமே, 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 போதுமே. எல்லாரும் திரும்ப திரும்ப வாய்களை திறந்து போதுமே, எனக்கு போதுமே, போதுமே, எனக்கு போதுமே, போதுமே. இந்த நல்ல சகோதரன் இயேசு எனக்கு போதும். இந்த நல்ல சகோதரன் இயேசு எனக்கு போதும். ஓ, இவரை போல நல்ல சகோதரன் இந்த பூமியில இல்லை. இவரை போல நல்ல சகோதரன் இந்த பூமியில இல்லை. இவரை போல நம்மை நேசிக்கிறவர் நல்ல சகோதரன் இல்லை. இவரை போல நம்மோடு என்னைக்கு வாழுகிற ஒரு நல்ல சகோதரன் இல்லை. அவர் நல்ல சகோதரன். எனக்கு போதுமே, போதுமே, எனக்கு போதுமே, போதுமே, எனக்கு போதுமே. கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து ஒரு நல்ல சகோதரன் உண்டு. நமக்கு ஒரு மூத்த சகோதரன் இருக்கிறார். அவர் நல்ல சகோதரர், அவர் வல்லமை உள்ள சகோதரர். ஓ, அவர் நமக்குள் வாழ்கிற சகோதரர். அவர் நம்மேல் பொறாமை கொள்ளாதவர், நம்மேல் அன்பு கொண்டவர், நமக்கு நன்மை செய்கிற, நமக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல சகோதரன் நமக்கு உண்டு. சோத்திரம், 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 சோத்திரம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா? ஸ்தோத்திரம். இயேசு நமக்கு குடும்பத்தில் ஒரு மூத்த நல்ல சகோதரர். ஒவ்வொருடைய குடும்பத்தில் நாம் ஒவ்வொருவருக்கும் மூத்த நல்ல சகோதரனாக இருக்கிறார். எந்த இக்கட்டிலும் உதவி செய்கிறவர், எவ்வளவு நம்ம மேல வந்தால் நம்ம மேல பொறாமை கொள்ளாதவர், எந்த சூழலின் மத்தியில் நம்மை விட்டு விலகாமல் நம்மை நேசிக்கிற ஒரு நல்ல சகோதரர் நமக்கு உண்டு. அவருடைய பாதத்தில் அமர்கிற நேரத்தில், அவருடைய பாதத்தில் வந்து அமரும் பொழுது இந்த நல்ல சகோதரன் நமக்கு நன்மை செய்கிறார். ஸ்தோத்திரம். அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிக்கும் பொழுது, அவருடைய சித்தத்தின்படியே நம்ம செயல்படும் பொழுது இந்த நல்ல சகோதரன் நம்முடைய வாழ்க்கையில உதவி செய்கிறார். ஸ்தோத்திரம். அவர் பரிசுத்தம் செய்ய விரும்புகிற நேரத்தில் நம்மை பரிசுத்தம் செய்வதற்கு அவருடைய கரத்தில் விட்டு கொடுக்கும் பொழுது, எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவமா இருந்தால், அந்த பாவத்தை நீக்கி அந்த பாவியை பரிசுத்தவராய் மாற்றுகிற ஒரு நல்ல சகோதரன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் எனக்கு போதும் என்று சொல்லுங்க. நான் தவறாமல் உடைய பாதத்தில் அமரணும். நான் தவறாமல் உடைய சித்தத்தை நான் செய்யணும். என்னை பரிசுத்தம் செய்வதற்கு என்னை நான் முழுவதுமாய் நான் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, என்னை பரிசுத்தம் பண்ணி கர்த்தர் என்னை ஆசீர்வதி, என்னை விடுவி, என்னை உயர்த்தி, எனக்கு நன்மை செய்யும். முடிவில் இந்த நல்ல சகோதரன் இந்த பரலோகத்தில் எனக்கு இடம் தாருங்கப்பா. உங்களுடைய ராஜ்யத்தில் எனக்கு ஒரு இடம் தாருங்கன்னு சொல்லி கேளுங்க. இந்த நல்ல சகோதரன் நமக்கு உதவி செய்கிறார். இரக்கமுள்ள பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்களுமே துதிக்கிறப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நல்ல சகோதரன் என்கிறதான தலைப்பில் நம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் யாவருக்கும் நீர் மூத்த சகோதரனாக எங்கள் குடும்பத்தில் நீர் இருக்கிறீரப்பா. அபிதமாயிருந்து எங்களுக்கு தேவைப்படுகிற அத்தனை ஆண்டவரை காரியங்களில் நீர் ஒத்தாசை பண்ணி உதவி செய்ய வேண்டுமானால், முடிவில் பரலோராட்சியத்தில் எங்களை கூட்டி சேர்க்க வேண்டுமானால், நாங்கள் தவறாமல் உடைய பாதத்தில் அமர வேண்டும். நாங்கள் தவறாமல் உடைய சித்தத்தை செய்ய வேண்டும். எங்கள் வாழ்க்கையே பரிசுத்தம் செய்கிற சகோதரனுடைய கரத்திலேயே நாங்கள் ஒப்பு கொடுக்கணும். உடைய சித்தத்தின்படி என்ன செய்தாலும்
என்னை பரிசுத்தமாக்கும் சொல்லி ஒப்பு கொடுக்கணும். அப்பொழுது அந்த நல்ல சகோதரன் எங்களை பரிசுத்தமாக்கி எங்களுக்கு வேண்டிய நன்மைகளையும் தந்து எங்களை பாதுகாத்து முடிவில் அந்த பரலோக ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்கிறீர் என்று சொல்லி இந்த நாளில் தியானிப்பதற்கு கிருபை தந்தீரே ஸ்தோத்திரம். இன்றைக்கு உடைய வார்த்தை கேட்ட உடைய பிள்ளைகள் அதுபோல தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பாதம் அமர வேண்டிய நேரத்தில் அமர்ந்து உடைய சித்தம் செய்ய வேண்டிய காரியங்களில உடைய சித்தத்தை செய்து வாழ்க்கையை உங்க கரத்துல ஆண்டவரை பரிசுத்தம் செய்கிற சகோதரனுடைய கரத்துல அர்ப்பணித்து பரிசுத்தமாக்கப்பட ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். முடிவில் அத்தனை பேர் உடைய வருகையில பிரவேசிக்க பரலோகம் வந்து சேர உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து சமாயத்தோடு அனுப்பும். மகிமையின் கனத்தை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். ஆவியை மழை போலே